வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நேற்று ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் போனால் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும், ஆல் டைம் ஹை வரைக்கும் போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்தா மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. நேற்று நான் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கீழே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து கேப் அப்புக்கு தான் வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடிய தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல் டைம் ஹை 21,593 ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டு மறுபடியும் டவுன் கொடுத்துட்டு அந்த ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி புது ஆல் டைம் ஹை இப்போ வச்சுட்டாங்க 21,675. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன நடந்துன்னு பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி அப்படி தான் சொல்லியிருந்தோம். நம்ம இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி பழைய ஆல் டைம் ஹை இப்போ ரீசெண்டாக உள்ளது 48,219 வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் ஃபஸ்ட் ஹாஃபில் போயிட்டு ஒரு டவுன் கொடுத்து திருப்பி இன்றைக்கி இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா டூலும் அழிச்சிரும். ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் அழிச்சிட்டேன். டே கேண்டில்லேருந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,675. இன்னையோட லோன்னு பார்த்தோம்னா 26,495. இது ரெண்டுக்கும் மேலே ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன். இப்போ பழைய ஆல் டைம் ஹை இருக்குல்ல 21,593 ஒரு லைன் போட்டிருக்கேன், அது க்ரீன் கலரை மாற்றிப்போம். இப்போ நாளையோட மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, டேயில் ஒரு சேனல் இருக்குது. இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா சேனலில் தொட்டு திருப்பி ஒரு இறக்க வாய்ப்பு இருக்கும். அது இந்த சேனல் லோ வரைக்கும் வரத்தோட வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது 15 மினிட்ஸில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். ஆனால் அந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆக வாய்ப்பு கம்மி. இந்த சேனல் இடையில இருந்துச்சுன்னா சேனல்லாம் ஒர்க் ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகிறது வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ நாளையோட மூவ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த 21,593 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். இதில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போய் இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளையோட அதிகபட்சமே என்னை பொறுத்தவரை 21,760 அந்த ரேஞ்சு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நாளைக்கு எக்ஸ்பைரி நாள் அந்த ஷார்ட் கவரிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேணால் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். மார்க்கெட் வந்து ஒருவேளை இந்த ஆல் டைம் 21,593 பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா டேயோட லோ 21,495 வரைக்கும் வந்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் லைனை தொட்டு மறுபடியும் இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். கீழ் சைடு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,419 ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கம்மி நாளைய பொறுத்தளவுக்கு. இதெல்லாம் போட்டுருவோம். அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,336. அதுபோல் மேலே லெவல்ஸ்னு பார்த்தோம்னா அடுத்த ரவுண்ட் ஃபிகராக தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நம்ம 800 ரவுண்டில் ஒன்று போட்டுப்போம். இப்போ 800 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அதிகபட்சம். அந்த சேனலை தொடுறது சிரமம், சேனலை தொட்டாலே இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. 750 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் திரும்ப தான் வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ரவுண்ட் ஃபிகர் அந்த ரேஞ்சு தொட்டாலும் திரும்ப தான் வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு காலையில் ஒரு டவுன் இருந்தால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் டேயோட லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகும். இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணாமனா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அது கிலோனா லைன் போட்டு விட்ருவோம், இவ்வளோ வரது வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டேயோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 48,347. லோன்னு பார்த்தோம்னா 47,806. ஓகே, இது அடுத்த நகர் என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக போன ஆல் டைம் ஹையில் ஒரு லைன் போட்டிருக்கேன், அது க்ரீன் கலராக வச்சுக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 48,280. 48,219.
இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் ஒரு சேனல் போடுறேன். நிஃப்டி மாதிரி இதில் சேனல் வாய்ப்பு இருக்குது, அதையும் பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தொட்டால் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பாக இருக்கும். அதாவது 44 கேண்டில் அடுத்து இந்த இடத்துல போட்டாலும் இது ஹை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48,539. இந்த ரவுண்ட் ஃபிகர் வந்தாலே மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலும் இந்த ரவுண்ட் ஃபிகரில் வருது 48,500 அப்படிங்கிறது வருது. அதனால் இந்த இடத்துல இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த 500க்கு மேலே இந்த சேனலுக்கு மேலே கேப் அப் இருந்தால் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா இந்த சேனல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திருப்பிருந்து கூட வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வீக்லியில் ஒரு சேனல் இருந்துச்சு. அது என்னென்னு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம், பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வீக்லியில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேனல் ஆப்ஷன் இருக்குது. இந்த சேனல் நியராக வரது வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லியோட சேனலும் இப்போ டேயில் வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீக்கிலோட சேனலும் இதுவும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. 500 to 800, இது 48,500 அந்த ரேஞ்சில் இருக்குது. வீக்கிலோட சேனல் வந்து 48,800 இருக்குது. இப்போ 49,000 தாண்டினா மட்டும்தான் ஃபர்தராக பேங்க் நிஃப்டி வந்து பெரிய புல்லிஸுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இதோட ரேஞ்சு இந்த 45,800 500 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பாக இருக்கும். எப்போ இந்த சேனலில் பிரேக் பண்ணுதோ அது 49,000 பிரேக் பண்ணால் ஃபர்தராக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய புல்லிஸுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது இந்த வாரத்துக்குள்ளே இது தொட தான் வாய்ப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேனல் போடுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வேளையாக டவுன் கொடுத்தா இந்த சேனல்லேருந்து அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இப்போ 47,923ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த சப்போர்ட் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டு இருக்கிற இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு. ஒருவேளை மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா இப்படி இறங்கி இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது நம்ம வந்து டேயில் போட்ட சேனல், அதுக்கு மேலே உள்ள சேனல் வந்து வீக்லியில் போட்ட சேனல். இவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல திரும்புறது வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலே கேப் அப் இருந்தால் அந்த வீக்லி சேனல் போய்ட்டு அதுலேருந்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே அப் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500 அப்படி ரவுண்ட் ஃபிகர் சப்போர்ட்டாக ஒன்று போட்டிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 49,000 ஒன்று போட்டுருவோம். 49,000 கூட வாய்ப்பு இல்லை, 880 நான் போட்டுறேன். இது சப்போர்ட்னு பார்த்தோம்னா கீழே 47,636 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் இது இமீடியட் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல அதாவது டே லோ பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலில் பிரேக் பண்ணாலே நம்ம டேயோட லோவை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். அது இந்த சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு இந்த சேனல் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல்லேருந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அது ஃபர்தராக இப்போ டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 47,411 சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டால் இந்த சேனல் அதை நம்ம இந்த டே லோடோடு போட்டுருவோம். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 46,919. ஆனால் நாளை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு இதெல்லாம் வரது வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்த தொட்டால் 48,500 to 48,880 48,800 இதுலேருந்து திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி இதில் எதுவுமே நடக்காமல் ஒரு பெரிய ஃபால் நடந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு மாறிட்டுன்னு அர்த்தம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.